ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். சின்ன உருவமாகிய வாமனராக பகவான் வர்றார். எப்படி யாசகம் கேட்கிறார், இப்போ கூணி குறுகி வர்றார். அப்புறம் யாசகம் பெற்றுட்டார். அவர் திருப்பி ஒன்று கொடுக்க போறார். அப்போ என்ன ஆயிட்டுதார், உலகளந்து ஓங்கி நிற்கிறார். அந்த உலகளந்த பெருமாளாக அவர் நிற்கும் பொழுது பெற்ற யாசகம் 3 அடி, 3 கால் அளவுக்கு எனக்கு கொடுன்றார். முதல்ல அடி வச்சார், உலகம் ஓகே அடித்தார். 2வது அடி வச்சார், வானம் ஓகே அடித்தார். 3வது அடி எங்கே வைக்கிறது, தலையை காட்டினார். மகாபலி சக்கரவர்த்தி தலையில் வச்சார். முதல் 2லையும் வாங்கிட்டார். அவருக்கு உலகமோ வானமோ பெருசே கிடையாது, அதை வாங்கிட்டார். திருப்பி 3வது அடியில் ரொம்ப அருமையான ஒன்றை மகாபலி கொடுத்தார். அதாவது திருவடி பேர் வச்சு அழுத்துறார், அழுந்த சாதிக்கிறார் அவர் அந்த வள்ளல். அப்போ அவர் உத்தமன். இருக்கக்கூடிய புருஷர்களே உத்தமனாது இந்த பகவான். ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமனுடைய பேரை நாம் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டு இந்த பாவை நோன்பை ஆரம்பிக்கலாம். இந்த பாவை நோன்பை நாம் செய்வதால் என்னெல்லாம் நமக்கு பிரயோஜனம் உண்டு, பலன்கள் உண்டு, அதுதான் இங்கே. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. அந்த மாதம் 3 தடவை மழை பெஞ்சாலும் அதனால் பயிர்களுக்கோ வேறு எங்கேயோ சேதங்கள் வராது. அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நிறைய மழை பெய்யணும், நமக்கு தண்ணி வரணும், நம்ம பயிர் நன்னாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நாடெல்லாம் மும்மாறி பெய்து அதில் எவ்வாறு செம்மையான நிறமுடைய அந்த நெற்பயிர் நன்றாக வளர்ந்து அதனுடைய மீன்கள் எல்லாம் விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். பூங்குவளை, ஒரு சின்ன அந்த தண்ணீரில் வளரக்கூடிய குவளை மலர்களில் போது என்ற நம்ம தமிழில் நிறைய ரிச் லாங்குவேஜ் சொல்கிறதுக்கு தகுந்தபடியே மலர் பூங்கிறதுக்கு பல ஸ்டேஜஸ் அது சொல்லுவாங்க. இதில் போதுங்கிறது மலர்ந்தும் மலராத அந்த ஒரு ஸ்டேஜ். அதுக்குள்ளே போய் இந்த வண்டு படுத்து, வரியுடைய வண்டு படுத்துக்கிட்டு தூங்குறது. அங்கே இந்த ஒரு இயற்கை வர்ணனையாகவே அங்கே தாயார் சொல்கிறார். பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கிருந்த சீர்த்த மலையை பற்றி வாங்க. எப்பவும் அதில் கொஞ்சம் கஞ்சத்தனம் வச்சுட்டு பாலை கையில் வச்சுக்காது, முழுசாக எல்லா பாலையும் சொரிஞ்சிடும். அப்பேற்பட்ட வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் எப்பவும் புடைத்த நிறைச்சியும் கொண்டு நீட்டினா போகும், ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேண்டாம். அப்பேற்பட்ட அந்த ஆயர்பாடி பசுக்கள், அந்த கண்ணனுடைய அருள் பெற்ற பசுக்கள் தரும்பொழுது ஆயர்பாடிக்கு செல்வமே பால் தான். இந்த பால்லேருந்து தான் மற்ற எல்லாம் வச்சுங்க. அதனால் அந்த பால் கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா பசு போல இந்த கண்ணன் நமக்கு அருள்மழை பொழிந்து நிறைந்து நமக்கு நீங்காத செல்வத்தை தருகிறார். அந்த நீங்காத செல்வம் பெறுவதற்காக இந்த பாவை நோன்பை நோக்கலாம் வாருங்கள் என்று ஆண்டாள் பிராட்டியார் அழைக்கிறார்.